எதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும், இல்லைன்னா இப்படிதான். இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? காசு கொடுத்து கூப்பிட்டு வரீங்கல்ல, கூப்பிட்டு வரும்போதாவது எதுக்கு யார் என்னன்னு சொல்ல மாட்டீங்களாப்பா? சொல்லி கூப்பிட்டு வந்தால் இந்த மாதிரி கோஷம் போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை நாங்கள் காசே கொடுக்காம தான் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் எப்படி இருக்காங்க பாருங்கள். மானங்கெட்ட திமுக அரசுன்றாங்க, கலைஞர் ஒழிக அப்படின்றாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து பேரிகேட்டரில் எகிரி இப்படி குதிக்கிறாரு, பின்னாடி வந்த காவல் அதிகாரி மொந்துன்னு முதுகுலையோ ஒரு அடி அப்படி பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி. இதில் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் மட்டும் திமுகவில் இப்போ இல்லாமல் வேற கட்சியிலேயோ இல்லை வெளியவோ வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், திமுகவோட நிலைமை நீங்கள் நினச்சி பாருங்க. உண்மையுமே தீர்க்கதரிசி தாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அவன் என்னடா அவன் ஒரு கெட்ட வார்த்தை சொல்கிறார், சொல்லிட்டு என்ன பெரிய தியாகியா, பொம்பளை கேஸில் உள்ளே போயிட்டு வந்து அவனுக்கு என்ன பெரிய தியாகி மாதிரி கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னு ஒரு முறை யாரையோ பேசியிருப்பாரு. இப்போது இவருக்கு பொருந்தது, உதயநிதி அவர்களுக்கு பொருந்தது. உள்ளே எதுக்கு போனார்? பொம்பளை கேஸ். போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? 10 நிமிஷம் சார், 10 நிமிஷம் கக்கூஸ் போயிட்டு வந்துடுவார், என்ன அர்ஜென்ட்டு அப்படின்ட்டு இருந்தாங்க. 10 நிமிஷம் அவகாசம் கேட்டு 2 மணி நேரமாக பாத்ரூமில் உட்காந்துருந்துருக்கிறாரு. ஏற்கனவே இவருடைய தாத்தா வரலாறு இப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. திருட்டு ரயிலில் வந்தவர்னு சொல்லுவாங்க, பாத்ரூமில் ஒளிஞ்சிக்கிட்டு வந்தார்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல வரலாறு அவருதே இருக்குது. இப்போது இவங்க அப்பாவை பற்றி இவர் மீசாவில் போல கசமுசாவில் போனார், இவருக்கு பின்னாடி இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது இவருடைய வரலாற்றுலேயும் வாடடிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டார் இவரே. இவரு கம்னா இருந்தால் கூட இவரை சுற்றி இருக்கிறவங்க இவரை வச்சு செய்கிறாங்க. எப்படி ஸ்டாலின் அவர்கள் தோத்து விட்டார் அப்படின்னு சொல்லி சேகர் பாபு கண்ணீர் விட்டு இவரை அசிங்கப்படுத்தினாரோ, அந்த மாதிரி உதயநிதி அவர்களை கைது செய்ய போனால் எப்படி இருந்தாலும் இவர் வெளியே வந்துடுவார். அது இவருக்கே தெரியும், திமுக காரங்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் இவர் ஏதோ பயத்தில் இருக்கிற மாதிரியும் இவர் ஒரு 2 மணி நேரம் பாத்ரூமில் போய் உக்காந்துருக்கணும்னு, ஏன் இப்படி? அவர் பாத்ரூம் போயிட்டு வந்துடுவாருங்க, காலை கடன் கழித்து விட்டு வந்து விடுவார் அப்படின்னு சொல்லி உதயநிதியை அசிங்கப்படுத்தினது அந்த கட்சிக்காரங்க தான். எனக்கு எதிரி வெளியெல்லாம் இல்லை, என் கூட தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி உதயநிதி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த கோபாலபுர குடும்பத்துக்குமே எதிரி வெளியெல்லாம் இல்லைங்கன்னா உங்கள் கூட்டத்தில் தான் இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. இதை எப்படி வந்து ஸ்டாலின் அவர்கள் சிறைக்கு போனதை மீசாவுக்காக சிறைக்கு போனார் அப்படின்னு சொல்லி வரலாற்றை திருத்தி, அதாவது வந்து திரிச்சு எழுதினாங்களோ அந்த வகையில் இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்றத யாரும் மறந்துடாதீங்க மக்களே, நல்லா மைண்டில் நிறுத்தி வச்சுக்கோங்க. இவர் எதற்காக கைது செய்யப்பட்டார்? எந்த தண்ணி வருதோ இல்லையோ இந்த தண்ணி வரணும், காவேரியை சொன்ன அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். இதற்கு முன்பாக எடப்பாடியை எப்படி கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணியிருந்தார் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அதற்கு பிறகு இந்த கூட்டத்திலேயே, அதாவது தஞ்சாவூரில் நடந்த உதயநிதி அவர்கள் பேசும்போது கூட திரிஷான்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. உதயநிதி அவர்களை கைது செய்த பின்னர் கூட திமுக காரங்க என்ன கோஷம் போட்டாங்க தெரியுங்களா? நீங்க பார்த்துருப்பீங்க. திரிஷா புருஷனை கண்டிக்கிறோம் அப்படின்னாங்க. பெண்களை எந்த அளவுக்கு இழிவா பேசுறாங்க திமுக காரங்க அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, தினசரி நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அந்த வகையில் உதயநிதி அவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டார்? பெண்களுக்கு எதிராக பேசிய, இழிவாக பேசியதற்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா இன்னொரு 5-10 வருஷம் கழிச்சு என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? நீட்டுக்கு எதிராக போராடியதால் உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம காதிலே வந்து குத்தணும்னு நினைப்பாங்க. மக்களே மறந்துடாதீங்க, இவர் நீட்டுக்காக கைது செய்யப்படவில்லை, மாறாக பெண்ணுக்கு எதிராக இழிவாக பேசி கைது செய்யப்பட்டார். காவல்துறை அராஜகம். திமுக காரங்க இதை கத்தும்போது இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. அவங்க பண்ணது அராஜகம் இல்லையா, இவங்க பண்ணுறது தான் அராஜகமா? என்னங்க போங்க. சேகர் பாபு அவர்கள் திமுகவை முடிச்சு வைக்கிறதுல சரியாக வேலை பார்க்குறாரு. அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் தான் ஹம்சான்னு நினைக்கிறேன், திமுகவில் இருக்கக்கூடிய ஹம்சா. அதாவது நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் தெரியுங்களா, திமுகவில் ஒரு ஏக்நாத் சிண்டே அப்படின்னு சொல்லி. அது யாராக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சேகர் பாபுவாக தான் இருப்பார். கனிமொழி கூட கிடையாது, சேகர் பாபுவாக தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா சொந்த தொகுதியில்
ஸ்டாலின் அவர்கள் தோற்றதற்கான காரணம், தோத்து போனதுக்கு காரணம் சேகர் பாபு அவர்கள் தான். அவர் தான் வந்து தன்னம்பிக்கையை விதைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. யார்? மக்கள்கிட்ட இல்லை, ஸ்டாலின் அவர்கள் இடத்துல. தலைவரே, நீங்கள் மற்ற தொகுதியை பாருங்கள், உங்கள் தொகுதியில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் இப்போ தோற்று போயிருக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் தோற்று போயிருக்கிறார். தோற்றதுக்கு அப்புறம் கூட அவர் கல்லுமாறு தாங்க இருக்கிறாரு. ஆனால் அவரை கூட்டிகிட்டு போய் அவரோட தொகுதியில் எனக்கு பதில் என் ஆள் அழுவாண்டான்ற மாதிரி அவர் அழுதுட்டு இருக்கிறாரு. அழுதுட்டு இருக்கிறாரு. ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெருத்த அவமானத்தை வேற கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எப்போ எந்த திமுகவின் முக்கிய தலைவர்கள் பேசினாலும் சேகர் பாபு அவர்கள் தான் செய்தியாளர்கள் சந்திப்பில் பக்கத்தில் நிற்கிறது, அவர் பேசுறதுன்னு செஞ்சிட்டு இருந்தார். அதனாலேயே திமுகவை சார்ந்தவர்களுக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, என்ன எப்போ பார்த்தாலும் வந்து சேகர் பாபு தான் நிற்கணுமா, ஏன் நம்ம நிற்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு ஐயோ மைக் இருக்கா அப்படின்னு இருப்பார். அந்த வரிசையில் பார்க்கும்போது சட்டப்பேரவைக்கு வெளியே வந்து உதயநிதி அவர்கள் பேசும்போது ஒரு 2வது வரிசையில் 3வது வரிசையில் சேகர் பாபு அவர்கள் நின்றுட்டு இருக்கிறார். ஓரங்கட்டப்படுகிறார் சேகர் பாபு அவர்கள் திமுகவிலிருந்து. இப்போ சமீபத்தில் திருத்தணி முருகனை பார்க்க போகும்போது அங்கே வந்து அனுமதிக்காமல் தடுத்து இருக்கிறாங்க. அப்புறம் போய் சாமி கும்பிட்டுருக்கிறார். இப்போது ஸ்டாலின் அவர்களே முன்னாடிலாம் போய் பார்த்த மாதிரியோ பேசின மாதிரியோ யார் எந்த தொகுதியில் போட்டியிடணும்னு கூட சேகர் பாபு அவர்கள் தான் முடிவு செஞ்சாராம் முன்னாடி. இப்போ அதெல்லாம் இருக்காது, நடக்காது அப்படின்னு சொல்லி திமுக காரங்களாம் சேகர் பாபு அவர்களை தடுத்து ஓரங்கட்டி வருகின்றனர். ஏன்னா திமுகவில் முதல்ல இருந்தே திமுகவில் பயணம் செஞ்சவர் கிடையாது சேகர் பாபு அவர்கள். இடையில போய் ஒட்டிக்கிட்டார். எந்த கட்சி ஜெயிக்குமோ அது கூட போய் ஒட்டிக்குவார். இன்னும் சில காலங்கள் போச்சு அப்படின்னா திமுக ஒரு வேளை இப்படியே போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இவர் தாவேக்காவில் போய் சேருவதற்கு கூட தயங்க மாட்டார். அதற்கு பிறகு விஜய் அவர்களின் செருப்பை எடுத்து கொடுப்பார். விஜய் அவர்களின் மனைவியோட சீலையை அப்படி எடுத்து உள்ளே வச்சு அந்த டோரில் பற்றாமல் இருக்க இது பண்ணுவார். இந்த மாதிரியான ஆகச்சிறந்த சேவைகளை செய்வார் தாவேக்காவில் இணைஞ்சா. ஆனால் விஜய் அவர்கள் அவ்வளோ பெரிய மாபெரும் தவறை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். சேகர் பாபு அவர்களை தொடர்ச்சியாக திமுகவிலிருந்து ஓரங்கட்டிட்டு இருக்கிறாங்க. ஆகவே சேகர் பாபு அவர்களே மன விரக்தியில் அரசியலிருந்து ஓய்வு பெறலாமா அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு இருக்கிறதா தகவல் வருகிறது. இதில் அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே ஸ்டாலின் அவர்களுக்கு அப்பா அப்படின்ற மாதிரியான மன வேதனையில் இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். ஏன்? செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் சிக்க போகிறார். அவரோட இடத்துல அடிக்கடி சோதனை நடத்தப்படுவது, அவர் தம்பி 2 நபர்களும் ஜெயிலு கோர்ட்டுன்னு ஏறி இறங்குவது, இந்த மாதிரியான செயல்பாடுகளில் இருக்கிறதுனால எப்போ எதை கக்க போகிறாங்களோ நம்ம சிக்க போகிறோமோன்ற பயத்தில் இருக்கும்போது பொன்முடி அவர்களை வரக்கூடிய செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள்ள கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சென்னையில் இருக்கக்கூடிய சார்ஜ் டவுன் நீதிமன்றம் பிடி வாரண்ட் அறிவித்துள்ளது. எதற்காகன்னு தெரியும்ல, நான் சொல்லி தான் தெரியணுமா? சொல்கிறேன். வைணவம் சைவம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பெண்கள் குறித்து இழிவாக பேசியதற்காக பொன்முடி அவர்கள் மீது தொடரப்பட்ட வழக்கில் பிடி வாரண்ட் அறிவித்து இருக்கிறது நீதிமன்றம். ஏற்கனவே எனக்கு உடம்பு சரியில்லை, என் மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு வெளியே வந்தார். இந்த கனிமவள மோசடி சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து வெளியே வந்தாரா? அதாவது வெளியே வந்தார்னா முழுசாக வெளியே வரல, என்னால் முடியல சாமி அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி வெளியே வந்தார்ல. இப்போது இந்த வழக்கில் அவர் சிக்க போகிறாரு. பிடி வாரண்ட் அறிவித்து இருக்கிறது நீதிமன்றம். இதை கேட்ட உடனே முடியல, பொன்முடிக்கு இல்லை, ஸ்டாலின் அவர்களால் முடியல. என்னப்பா இது, தாவேக்கு ஆட்சி அமைத்த பிறகாக நமக்கு அடி மேல் அடி விழுந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பயத்தில் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வருவோமா இல்லையான்றதை விட நாம் இருப்போமா, கட்சி இருக்குமா இல்லை இந்த கட்சி உடையுமா? ஏற்கனவே கனிமொழி அவர்கள் வந்து இந்த கட்சியை உடைக்க போகிறார் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பயத்தில் இருக்காங்க. அதனால தான் உதயநிதி அவர்கள் வந்து எனக்கு இந்த அரசியலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்ன போதும் கூட நடிக்க போனவர் அவரை இழுத்துட்டு வந்து அரசியலில் வந்து ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மனைவியும் மருமகனும் சபரீசன் அவர்களும் ஏன் உதயநிதியை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்து அரசியலில் இறக்கி விட்டாங்க அப்படின்னா கனிமொழி அவர்கள் இந்த கட்சியை கைப்பற்றி விடக்கூடாது என்பதற்காக. அதைத் தொடர்ந்து இன்ப நிதியவும் இப்போது அரசியலை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க. ஆனால் உதயநிதி அவர்களுக்கு இந்த அரசியல் அதெல்லாம் தேவையில்லை,
தான் உண்டு நிம்மதியாக இருந்துட்டு போகிறேன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அந்த குடும்பம் விட மாட்டேந்து பொன்முடி அவர்களுக்கு பிடிவாரன்ட்டு அறிவித்திருக்கிறது. சேகர்பாபு அவர்களை அந்த குடும்பம் திமுக ஓரங்கட்டிக்கிறது. எப்பா ஒன்னால தான் என் கணவர் தோத்து போயிருக்கிறார், இனி வீட்டு பக்கம் தலையை காட்டிடாதா அப்படின்னு சொல்லி துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவங்க வீட்டு அந்த கார் பார்க்கிங்கில் வச்சு திட்டியிருப்பதாகவும் தகவல் வந்துள்ளது. அடுத்தது உதயநிதி அவர்களுக்கு இந்த கைது நடந்தது, அவர் சிறைக்கு அதாவது கைது செய்யப்பட்டு போயிட்டு வந்தது, இதெல்லாம் திமுகவிற்கு அசிங்கத்தை உண்டாக்கியது. உதயநிதிக்கு அசிங்கத்தை உண்டாக்கியது யார் அப்படின்னா திமுக காரங்க தான். இதை பார்த்துட்டோமா? அடுத்ததான் நம்ம பார்க்க போவது மிகவும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கரப்பாம்பூச்சிக்காரங்கெல்லாம் ஒரு ஆட்டம் போட்டாங்கல்ல, இந்த ஆட்டம் போட்டதற்கு காரணமா ஒத்துவதுனது யார் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த மெட்டா. அதாவது இந்தந்த வீடியோக்கள்லாம் போட்டா நாங்கள் தடை பண்ணுவோம், இதை நீங்கள் ஒளிபரப்ப முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனைகள் உண்டு. அந்த மாதிரி எந்த ஒரு விதமான நிபந்தனையுமே இல்லாமல் அந்த கரப்பாம்பூச்சி கொடுத்த வீடியோக்களை பகிர்ந்து, அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதுடைய நபர்களுக்கு அந்த வீடியோ போய் சேரும் வகையில் பரப்பியிருக்கு. அதாவது காசு வாங்கிட்டு இந்த வேலையை பார்த்துருக்கு இந்த மெட்டா நிறுவனம். இதில் என்ன கொடுமை தெரியுங்களா? 180 இன்ஃப்ளூயன்சரு மேலும் 3 ஏஜென்சியவும் டெல்லி காவல்துறை கண்டறிந்துள்ளது. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. இந்த கரப்பாம்பூச்சி போட்ட ஆட்டத்துக்கு மெட்டா போட்ட அந்த நடனம் இருக்குல்ல, அதை ஒத்துவதுனது இருக்குல்ல, அதனால் இப்போ சிக்கிக்கிட்டது மட்டும் இல்லாமல் மோடி அவர்கள் வெளியிட்ட வீடியோவையே நீக்கியிருக்கு. ஏன்பா மோடி அவர்கள் பற்றி தெரியாமல் அவரையே மோதிருக்கியே இப்போ மன்னிப்பு இருக்கிறார். யார்? மாமா மார்க்கு மன்னிப்பு கேட்டு இருக்கிறார். இதில் கொடுமை என்ன அப்படின்னா, பாரத பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட்ட வீடியோவையே நீக்கிச்சு இந்த மெட்டா. இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு இருக்கிறார் மார்க் மாமா அவர்கள். இந்த 180 இன்ஃப்ளூயன்சர் சிக்கினது, அந்த 3 ஏஜென்சி சிக்கினது இருந்தாலும் மற்ற அந்த இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ஈடுபட்டவங்களாம் எங்களை இதை பேச சொல்லி நிர்பந்திச்சாங்க, எங்களால் அதை தவிர்க்க முடியல, கட்டாயப்படுத்தினாங்க, அதனால் அவங்களுக்கு ஆதரவாக நாங்கள் செயல்பட்டோம் அப்படின்னு இருக்காங்க. இன்னும் பல முக்கிய அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு. நானும் இன்னும் அதை சரியாக பார்க்கல. நீங்கள் அதை கண்டிப்பாக அதை பார்க்க வேண்டும். இல்லை அப்படின்னா பொறுத்துருங்க, மீண்டும் நம்ம சந்திக்கும் போது அது தொடர்பாக நான் பேசுகிறேன். இப்போ இந்த பதிவோட இறுதியாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுங்களா? இந்த கைது நடவடிக்கையை தொடர்ந்து இந்த கைது செய்யப்பட்டதால் இனி இவர் இளைய கலைஞர்னு சொல்லப்படுவார், எல்லாராலும் அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி. அப்படியா? நீங்கள் இவருக்கு ஒரு பட்டம் சூட்டணும் அப்படின்னா, புனைப்பெயர் வைக்க வேண்டும் அப்படின்னா, உதயநிதி அவர்களுக்கு, அதாவது அவரே அவரை சொல்லிக்கிட்டார் சின்னவர் அப்படின்னு சொல்லி, நீங்கள் என்ன வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்குறேன். ஐ ஆம் வெயிட்டிங்.